நம்ம கை தவறி சில நேரங்கள்ல சில பொருட்கள தவற விடுவது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். அது ஒரு பொதுவானது. ஆனா, உங்களுக்கு கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மருத்துவ தொடர்புடைய நிலை. அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹெல்த் ரீதியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, சில நேரங்கள்ல சில பேர் இது மாதிரி அடிக்கடி பொருட்கள தவற விடுவாங்க, அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தினால. ஆனா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாதப்ப பொருட்கள நம்ம கை தவறி அடிக்கடி போடுறோம் அப்படிங்கிறது ஒரு பழக்கமா இருக்கக்கூடாது. ஏன்னா, சில இடங்கள்ல, சில நேரங்கள்ல சில பொருட்கள நம்ம கை தவறி கீழ போடுவது அப்படிங்கிறது அது சாதாரணமானதா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா, கைத்தவறல் அப்படிங்கிறது ஒரு பழக்கமா மாறிடுச்சு அப்படின்னா, அது ஒரு அசுப பலன தரும். இதனால இயற்கை அறிகுறிகள் நமக்கு வர இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்கள முன்கூட்டியே நமக்கு இந்த வழிகள்ல நமக்கு உணர்த்துது. நீங்க 1 முறை, 2 முறை ஏதாவது ஒரு பொருள அடிக்கடி கீழ கை தவறி விடுறீங்க அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனா, அதே பழக்கமா எப்ப பார்த்தாலும் அந்த பொருள நீங்க கை தவறி விடுறீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு சிக்கல குறிக்குது. இந்த நடத்தைக்கு கிரக தொந்தரவுகள்லாம் நமக்கு காரணமா இருக்கலாம். வாஸ்து தோஷத்தினாலும் இது ஏற்படலாம். எந்தெந்த பொருட்கள கைத்தவறி நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சில பொருட்கள கைத்தவறி நம்ம கீழே விடுவதால துரதிர்ஷ்டம் வர இருக்கக்கூடிய ஆபத்தை குறிக்குது அப்படின்னு வாஸ்து தோஷத்துல சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூஜத்தட்டு, தீபம், பொதுவா ஆரத்தி தட்டு உங்க கையில இருந்து கீழே விழுந்தது அப்படின்னா அபசகுணமா சொல்லப்படுது. ஆரத்தி எடுக்கிறீங்க சாமிக்கு, அப்ப கையில இருந்து நழுவி விடுறீங்க அப்படின்னா கடவுள் உங்க வழிபாட்டை ஏற்கவில்லை, குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு குறை வச்சிருக்கீங்க, அது உங்களை பாதிக்குது, வர இருக்கக்கூடிய பேராபத்தை உணர்த்துது அப்படின்னு அர்த்தம். சாமிக்கு விளக்கேத்தி வச்சிருக்கீங்க, அந்த விளக்கு திடீர்னு காரணமே இல்லாம காத்தில்ல ஒன்றும் இல்லை, ஆனா அது அணைஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒரு மோசமான அறிகுறி. ஏதோ ஒரு தவறு நடக்க போவதை நமக்கு உணர்த்துது. காத்தடிச்சது, ஃபேன் ஓடுது, இல்ல வெளியில இருந்து காத்தடிக்குது அப்படின்னா அது அணைஞ்சு போறத நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா காரணமே இல்லாம திடீரென அணைஞ்சு போச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு அறிகுறிய காட்டுது. பூஜைய ஆரம்பத்துல இருந்து மீண்டும் தொடங்க வேண்டும். ஏதாவது விசேஷ நாளா இருந்தது அப்படின்னா திரும்ப நீங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்றீங்க அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமமோ விஷ்ணு சகஸ்ரநாமமோ நீங்க எதை சொல்றீங்களோ அதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு வேண்டிக்குங்க. குடும்பத்துல உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்து கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், கருப்பு மிளகு, இது இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அதாவது கண்ணாடி பாட்டிலோ இல்லை நீங்கள் எதில் போட்டிருக்கீங்களோ அந்த பாத்திரம் தரையில் விழக்கூடாது. கடுகு எண்ணெய் அப்படிங்கிறதும் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதும் சனி பகவானோடு தொடர்புடையது. தரையில் சிந்தப்பட்ட கடுகு எண்ணெயை சனி பகவானோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால சனி பகவான் நமக்கு கஷ்டத்தை தருவார் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய், கருப்பு மிளகு, எள்ளு இருக்கக்கூடிய பாத்திரம் இதெல்லாம் கை தவறி நீங்கள் கீழே போட்டுடாதீங்க. அதை எச்சரிக்கையாக எடுத்து பத்திரமா வைங்க. அதை எடுக்கும்போது நல்லா கவனமாக எடுத்து வைங்க. இது கீழே விழுது அப்படின்னா ஏதோ ஒரு இதை நமக்கு உணர்த்துது. அடுத்தது சாமி ஃபோட்டோ, வீட்டில் உள்ள நபர்களோட ஃபோட்டோ அல்லது முகம் பார்க்கும் கண்ணாடி. இது பெரியவங்க நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த பொருட்கள் கை தவறி கீழே விழுந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத அது காட்டுதும்பாங்க. அது இல்லை ஏதோ ஒரு பண நெருக்கடியோ இல்லை கஷ்டம், ஏதோ ஒரு மனக்கஷ்டம் வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து தானியங்கள். தானியம் அப்படின்னாவே லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது கையில் இருந்து தவறி விழுந்தது அப்படின்னா லக்ஷ்மி தேவி வருத்தப்படுவா. கவனக்குறைவாக நம்ம கையில் இருந்து கீழே விழுந்தது அப்படின்னா, தற்செயலாக நம்ம காலில் படுது அப்படின்னா அதை தொட்டு கும்பிடணுமா. அப்போ தான் நம்ம வீட்டில் பண விரயம் ஆகாதான். அடுத்தது பால். வீட்டில் டீ காப்பி போடுறோம், பால் காய்ச்சுறோம் அப்படின்னா பால் காய்ச்சும் போது பொங்கி ஊற்றுவது, வழிவது, இது மாதிரி நம்ம வீட்டில் நடக்கும். ஆனால் இது நடக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கவனம் இல்லாமல் பால் கொதித்து வெளியேறக்கூடாது. நம்ம பொங்கல் அப்பையோ இல்லை ஒரு வீடு பால் காய்ச்சி குடி போகிறப்ப தான் அந்த பால் பொங்கி வர்ற வரையும் வச்சுருப்போம். ஆனால் எல்லா நாள்லையும் பால் கொதித்து வெளியே வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. பாலுங்கிறது மகாலட்சுமியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இதை
கீழே அப்படியே வழிஞ்சி போகிற மாதிரி, இல்லை பால் இருக்க பாத்திரத்தை வந்து நம்ம பிடிச்சி தூக்குறப்ப அப்படியே டக்குன்னு தெரியாமல் விடுறது, இதெல்லாம் வந்து பொறுப்பற்ற செயலோட விளைவு. இது கீழே விழுந்தது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு நிதி சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது. அடிக்கடி பால் வழிஞ்சு கீழே போனாலும் ஏதோ ஒரு பண நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுது. உப்பு போடுதல். தினமும் வீட்டில் வந்து அடிக்கடி நம்ம உப்பை பயன்படுத்துவோம். உப்பை வந்து கீழே வச்சு தான் நம்ம எடுக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா தலை குனிஞ்சி அதை எடுக்கிறது தான் நல்லது. நம்ம கொஞ்சமாக வேணா அடுப்பு மேடையில் அந்த கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம். ஆனால் நிறைய உப்பை வந்து நம்ம அடியில் தான் எடுக்கணும். அப்போ தான் கடன் வராதும்பாங்க. அந்த உப்பு எடுக்கிற பாத்திரத்தை, பீங்கான் பாத்திரமோ கண்ணாடி பாத்திரமோ, அதை நம்ம எடுக்கிறப்ப அதை வந்து கீழே விட்டுடக்கூடாது. கீழே விட்டோம், தரையில் அந்த உப்பு கொட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சிக்கலை உணர்த்துது அப்படின்னு அர்த்தம். மாலை நேரத்தில் உப்பை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் உப்பை வந்து தானமாக கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இதனால கஷ்டம் மட்டும்தான் வரும். மேலே சொன்ன பொருட்களை நம்ம என்னைக்காவது தற்செயலாக கீழே போட்டுடுறோம் அப்படின்னா அதனால எந்த பாதிப்பும் இல்லை. மனசை போட்டு ரொம்ப உலட்டிக்காம இருங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க, ஒன்றும் நடக்காது. ஆனால் இது அடிக்கடி நம்ம கவனக்குறைவால் நடக்குதோ இல்லை வாஸ்து சிக்கலால் நடக்குதா எதனாலன்னு தெரியாது. ஆனால் இது மாதிரி நடந்தது அப்படின்னா லட்சுமி தேவியோட கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகள், துரதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். இது ஏதோ ஒரு சிக்கலை, ஆபத்தை குறிப்பதற்காக வருது. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.